வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 குரூப் 4 உடைய ஆல் டிக்கெட் வந்து எப்படி உங்களோட மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். முதல்ல வந்து உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே வர ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து ஓகேன்னு வந்து கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்த உடனே இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே புதிய பதிவு செய்ய வேண்டியவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயனர் குறியீடுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த பயனர் குறியீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். அதாவது உங்களுடைய லாகின் ஐடியும் கடவுச்சொல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய லாகின் ஐடியை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சாவை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷனு. இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து இருந்தால் நீங்கள் வந்து அதை கொடுத்து வந்து பண்ணிக்கங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து மிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது எப்படி வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கரண்ட் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து எந்தெந்த இயர்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இருக்கும். இதில் வந்து லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள் 2024 இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி வந்து பார்த்துக்கலாம். வியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருவாங்க பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்து வந்து எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் நீங்கள் சப்போஸ் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கீழே லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மறுபடியும் கூட வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்போர்டு வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த டேஷ்போர்டு கிளிக் பண்ணினா மறுபடியும் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து வந்துடுவீங்க. அகைன் இந்த பேஜுக்கு வந்தோடனே கீழே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அந்த டெஸ்க்டாப் மோடை ட்ரை பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஐடியை சப்போஸ் அப்ளிகேஷன் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்லியிருந்து பாருங்கள். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து எடுத்துக்கோங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கங்க. மந்த்து கேட்குற இடத்துல கரெக்டாக மந்த்தை வந்து டைப் பண்ணிக்கங்க. இயர் கேட்குற இடத்துல கரெக்டாக உங்களுடைய இயரை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய எக்ஸாம் வந்து எந்த டேட்டில், எந்த டைமில், எந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கூட இதை வந்து சேவ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜஸ் வந்து வர மாதிரி வந்து இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜஸ் வந்து இருக்கும். இந்த 5 பேஜை நீங்கள் எடுக்கணும் அவசியம் வந்து கிடையாது. இதோடைய ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டா போதும். ஏன்னா வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பேஜில் தான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுக்கிங்க. அது போதும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் மொபைல் மூலிமாவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.